ஆசை. இது சின்ன ஆசை இல்ல, பேராசை. அனைவருக்கும் வணக்கம். எங்கள் சிபிஎஸ்இ பள்ளியில் பட்டிமன்றத்தை காண ஆவலோடு கூடியிருக்கும் அனைவரையும் அன்போடு வரவேற்கின்றோம். இன்று நாம் பேச வந்துள்ள தலைப்பு இன்றைய காலத்தில் சமூக வலைதளங்கள் வரமா சாபமா. சமூக வலைதளம் என்பது ஃபேஸ்புக், வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம், ட்விட்டர் எல்லாம் இல்லாம உலகத்துல யாருமே இருக்க முடியாது. முதலில் சமூக வலைதளங்கள் வரமே என்ற தலைப்பில் நேசப்பிரியா அவர்கள் பேசுகிறார்கள். வாங்க நேசப்பிரியா, வண்டவர்களை கூறுங்கள். நடுவன் வீட்டின் அவையை வணங்கினரே கலைஞரே, நான் சமூக வலைதளங்கள் வரமே என்ற தலைப்பில் பேச வந்துள்ளேன். சின்ன சின்ன ஆசை, உலகை சுற்றி பார்க்க ஆசை. இது சின்ன ஆசை இல்ல, பேராசை. எனது ஆசை சமூக வலைதளம் தான் நிறைவேற்றி வைக்க முடியும். உட்கார்ந்த இடத்துல எல்லா இடத்தையும் பார்க்க முடியும். நமக்கு செலவும் மிச்சமாகுது. அடுத்ததான் ஃபேஸ்புக் மூலமா நமக்கு நிறைய நண்பர்கள் கிடைக்கிறாங்க. நம்ம கேஜுவேஷன் வேலை தினமும் பதிவு செய்யறோம். தெரியாத விஷயங்களை அதன் மூலமா பார்த்து தெரிஞ்சுக்கிறோம். வீட்டில் சண்டை சச்சரவு குறையுது. அந்த காலத்துல நம்ம கதைச்சு தகவல் தெரியும்னா கட்டமே எழுதி அது போட்டு அது போய் சேர 2 நாள் ஆகும். ஆனா இப்ப சமூக வலைதளங்கள் மூலமா நாமே தெரிஞ்சுக்கிறோம். அந்த காலத்துல மாதா பிதா குரு தெய்வம்னு சொன்னாங்க. ஆனா இப்ப எல்லாரும் செல்போன் ஃபேஸ்புக் வாட்ஸ்அப் இன்ஸ்டாகிராம்னு சொல்றாங்க. நம்ம ஏதாச்சும் இடத்துக்கு போற வழி தெரியல. இப்பெல்லாம் கவலையே வேண்டாம், கூகுள் மேப்ல போட்டா நமக்கு வழி காட்டுது. வெளிநாட்டுல வேலை செய்யறவங்க குடும்பத்துல இருக்கிறவங்க பார்க்க வரதுக்கு அதிகமா செலவாகும். ஆனா இப்ப ஊடகங்கள் தினமும் பார்க்கலாம், தினமும் பேசலாம். இது நல்லது தானே. இது எல்லாத்திற்கும் முதல் சமூக வலைதளம் தானே என்று கூறி என்னுடைய முடிக்கின்றேன். நன்றி, வணக்கம். சமூக ஊடகங்கள் வரம் தானே, ரொம்ப அழகாக சொன்னீர்கள் நஸ்பியா அவர்கள். அடுத்ததாக சமூக வலைதளங்கள் சாபமே என்ற தலைப்பில் நிரஞ்சன் அவர்கள் பேசுகிறார்கள். வாங்க நிரஞ்சன் அவர்களே, வண்ணங்கள் காட்டுகளை கூறுங்கள். அனைவரையும் வணங்கி என் உரையை தொடங்குகின்றேன். சமூக வலைதளங்களில் நான் சாபம் என்ற தலைப்பில் பேச வந்திருக்கின்றேன். இதனால குழந்தைகள் மன அளவில் பாதிக்கப்படுகின்றன. பஸ் ட்ரெயின்ல போகும்போது கூட ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசாம செல்போன் பார்த்துக்கினே பேசுறாங்க. வண்டி ஓட்ட போது கூட செல்போன் பேசிக்கினே போறதுனால நிறைய விபத்துகள் ஏற்படுது. தீரை பார்த்து திருந்தா விட்டா திருட்டை ஒழிக்க முடியாது. அது போல எவ்வளவு சாலை விடுமுறை போட்டாலும் அதை மக்கள் சரியாக பின்பற்றுறதாலே தான் விபத்துகள் ஏற்படுது. பொதுவாக புத்தகங்கள் படிக்கிற பழக்கம் இந்த சமூக வலைதளங்களில் அளவாகவே குறைஞ்சிருக்கின்றது. அந்த காலத்துல சொந்தக்காரங்க நண்பர்கள் யார். நன்றி, வணக்கம். பாட்டு மிகவும் இனிமையாக இருந்தது. வாழ்த்துக்கள். அடுத்ததாக சமூக வலைதளங்கள் வரமே என்ற தலைப்பில் சி சாய்சன் அவர்கள் பேசுகிறார்கள். வாங்க சாய்சன் அவர்களே, வந்தவங்க காட்டுகளை கூறுங்கள். அனைவரும் வணங்கிய உரையை தொடங்குகின்றேன். நடுவர் அவர்களே, அந்த காலத்துல யாருக்காவது உடம்பு சரியில்லைன்னா பாட்டி தாத்தா போன்றவங்க வைத்தியம் சொல்லுவாங்க. இப்ப தனி ஃபேமிலி அதிகமா இருக்கிறதுனால அதுக்கு வாய்ப்பே இல்லை. ஆனா யூடியூப் ஃபேஸ்புக் மூலமா நிறைய பாட்டி வைத்தியங்களை நாம் தெரிஞ்சுக்க முடியும். தட்டில் பிரியாணி இங்கே, சூப்பரான கிரேவி அங்கே. ஆமாங்க நடுவரே, எங்க அம்மா யூடியூப்ல பார்த்து சுவையான பிரியாணி கிரேவி எல்லாமே செய்ய கத்துக்கிட்டாங்க. எங்க வீட்டுல எப்படிதான் எங்க அம்மா போன பார்த்து பிரியாணி கிரேவி சிக்கன் மட்டன் என்னென்னமோ செய்வாங்க. எல்லாம் சாப்பிட்டோட மனசுக்கு அவ்வளவு ஆனந்தமா இருக்கும். சீசாசன் அவர்களே, நீங்க சொன்ன அந்த பிரியாணி கதை கேட்டோனே இந்த இடத்துல பாதி பேர் வாட்டு ஐயோ இவங்க வேற பிரியாணி கதை சொல்லிட்டாங்களே பசிக்கிறே அப்படின்னு பாதி பேர் நச்சுப்பாங்க. வாழ்த்துக்கள் சீசாசன் அவர்களே. அடுத்ததாக சமூக வலைதளங்கள் சாபமே என்ற தலைப்பில்
நம்மளோட பாரம்பரிய